ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் மேட்ச் நம்பர் 64 டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்குமான மேட்ச் நடக்குது. எங்கன்னா டெல்லி கேபிட்டல் கிரவுண்டான அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. இந்த மேட்ச்சில் பெர்சன்டேஜ் கிரெடிட் வைஸ் வச்சு ஸ்டேட்ஸையும் பார்த்து எப்படி பிளேயர்ஸை உள்ள நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடு நல்லா இருந்துச்சா இல்லை இதுக்கு முன்னாடி சொன்ன மெத்தடு நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் இதை ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது தான் அந்த பிளேயர்ஸ் நம்ம ஸ்டாட்ஸ் இருந்தாலும் அதுலேயும் எப்படி லீவ் பண்ணலாங்கிற இது நமக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அருண் ஜேட்லி ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட்டினுக்கும் சப்போர்ட் பண்ணோம், அதே நேரத்தில் பவுலினுக்கும் அந்த ஒரு இன்னிங்ஸ் மாறும். கேட்டிங்களா? அது மேபி செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட மாறலாம், இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கூட அது மாறலாம். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அங்கே செகண்ட் இன்னிங்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் மேட்சஸ் 88, அதில் 42 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் வின் பண்ணவங்க 46. அதே மாதிரி பிலோ ஸ்கோர் 158 22 டைம்ஸ் ஆயிருக்கு, 152 169 23 டைம்ஸும். அதே மாதிரி எபோவ் ஸ்கோர் 190 21 டைம்ஸும் ஆயிருக்கு, ஹை ஸ்கோர் 266, லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 66 டைம்ஸ் ஆயிருக்கு. லாஸ்டா நடந்த ஒரு 4 மேட்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 22 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 33 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஈக்குவலா விக்கெட் எடுத்திருக்காங்க, 12 விக்கெட் 10 விக்கெட்னு. ஆனா ஃபாஸ்ட் பாலர்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த ஃபாஸ்ட் பாலருக்கு அந்த பிட்ச் ஆனது ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது பால் போட்டு போட்டு ஹார்ட் ஆகி அடுத்து அது ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் ஆயிடுது. இப்போ ஒருவேளை பிட்ச்ல கிராக் அதிகமா இருக்கு, அந்த மாதிரியான கண்டிஷன் இருந்தாதான் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தா ஸ்பின்னர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸை நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. அப்படின்னாலும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஸ்பின்னர்ஸ்ல. இப்போ ஒரு குல்தீப் யாதவ் அந்த மாதிரி பிளேயர்னா 1-2 எடுக்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லயும் ஒரு மீடியம் போடுறவங்க, மீடியமா ஸ்பின் பண்றவங்க, ஃபாஸ்ட் போடுறவங்கள இந்த மேட்சுக்கு மஸ்டா எடுத்துக்கிடுங்க. ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து வர்றதுனால கண்டிப்பா டீம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க இதுல அந்த கேஎம் மேயர்ஸை கொண்டு வருவாங்க, இல்ல மேட் ஹென்ரியை கொண்டு வரலாம் நவீனுக்கு பதிலா, இல்ல எஸ் ஜோசப்பை கொண்டு வரலாம், பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அதுவும் ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா -2 ரேட்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க நல்ல ஒரு ரன் ரேட் வித்தியாசத்துல ஜெயிக்கணும். சும்மா ஜெயிச்சு அவங்களுக்கு அந்த வின்னிங் பிரயோஜனமா இருக்காது. ஸோ அந்த இதையும் மைண்ட்ல வச்சு ரெண்டு டீமுமே ஹிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான். அதே மாதிரி இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணி வர்றதுனால இவங்களும் 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. வின் ஆனாலும் இவங்களுக்கும் அதே கண்டிஷன் தான், ஹை ரன் ரேட்ல வின் ஆனா மட்டும்தான் அந்த இதுல பாசிபிள் இருக்கு. இல்லைன்னா அவங்க டைரக்டா வெளியே தான் போற வேண்டிய கண்டிஷன் ஆயிரும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்எஸ்ஜிக்கும் டிசிக்குமான இந்த மேட்ச்சு ரெண்டுத்துக்கும் முக்கியமான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் இப்போ கிரெடிட் அண்ட் பெர்சன்டேஜை எப்படி மெர்ஜ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆட்டை பண்ணியிருக்கிறோம். இது பொதுவாகவே எல்லாருமே மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுறது தான். 0 to அதாவது 75 to 100, 50 to 75, 25 to 50 இந்த மாதிரி பண்ணுறது தான். ஆனால் நம்ம அந்த இதுலேயுமே எப்படி பிளேயரை எடுக்கணும், சும்மா அதில் 2 இதில் 2 அந்த மாதிரி எடுக்காமல் அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அந்த இன்னிங் வைஸ் எப்படி உள்ளே வருவாங்க பிளேயர், அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு வென்யூ ப்ராக்ரஸ் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருந்தாலும் பவர் பிளே ப்ராக்ரஸை நீங்கள் எப்போவுமே பாருங்கள். அது வச்சு தான் ஒரு டீம் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் பவர் பிளே ப்ராக்ரஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இப்போ சப்போஸ் டெல்லி பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னா மேபி ஒரு விக்கெட் விழலாம், இல்லை விக்கெட் விழாமல் நிறைய ரன் அடிப்பாங்க. இது ஒரு கான்செப்ட். செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது மேக்சிமம் இந்த இதில் 2 விக்கெட் ஆவரேஜாக விழும். 2 to 1 விக்கெட் மேக்சிமம் 2 விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் இந்த பிச்சில் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதுக்கான சின்ன ஒரு ஸ்டாட்ஸ் மாதிரி பார்த்துருப்பீங்க. அது ஏன் அப்படின்னா இந்த பிச்சு கொஞ்சம் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் அது ஹார்ட் ஆகும்போது அடுத்து வரும்போது அது பவுலிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகுது. அதுவும் நல்ல வேரியேஷன் பண்ணுறவங்க, ஸ்விங் பண்ணுறவங்க அவங்களுக்கும் சப்போர்ட் ஆகுது. இப்போ இந்த இதில் எப்படி பிளேயர்ஸை நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, இது 2 பேருக்குமே முக்கியமான மேட்ச்சு, ப்ரெஷர் கண்டிஷனில் தான் விளையாடுவாங்க. ஸோ இதில்
ஒரு டீம் டாமினேட் பண்ணி வின் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்க இந்த மேட்ச் லாஸ் ஆக ஒரு சில வாய்ப்பு. இப்போ நீங்கள் எப்படியும் இந்த ஸ்டாட்ஸ் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. ஆனால் எல்லா இதுலேயுமே ஸ்டாட்ஸை மட்டுமே எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜிஎல் பெருசாக வின் ஆக முடியாது. ஸ்டாட்ஸ் பார்க்கக்கூடாதான்னா கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் அது எல்லா பிளேயருக்குமே ஒர்க் ஆகாது. ஒரு 6 பேர் 7 பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 இடத்துல ஃபெயிலியர் ஆக தான் செய்யும். இப்போ நம்மளும் ஸ்டாட்ஸு வச்சு தான் எல்லாமே பார்க்கணும். ஆனால் அது அந்த வென்யூ ப்ராக்ரஸ் பார்க்கணும், பிளேயர் மேட்சப்ஸ் பார்க்கணும், இந்த பிச்சுக்கு அவர் சப்போர்ட் ஆவாரான்னு பார்க்கணும், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கணும், பிளேயர்ஸ் யார்கிட்ட வீக்காக இருந்திருக்காங்கன்னு பார்க்கணும். இது எல்லாமே தான் கம்ப்ளீட் ஸ்டாட்ஸு. ஸோ நம்ம அதை எல்லாமே பிளேயரோடைய ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ இந்த மேட்சோட ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரேசர் இருக்கிறாங்க, ஹை பெர்சன்டேஜ் விசி ஸ்டாய்னிஸ் இருக்கிறாங்க. இப்போ ரெண்டுமே ஹை பெர்சன்டேஜில் தான் இருக்கிறாங்க. இப்போ இது எந்த மாதிரி ஆகும் அப்படின்னா கேட்டகரி வைஸ் இப்போ நம்ம பிரித்து இது பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இதில் ஒரு சிவிசி வர ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி இன்னொன்று சிவிசி வேற செக்ஷனுக்கு போயிடும். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கே சிவிசி வராமல் அடுத்த கேட்டகரிக்கு சிவிசி போயிடும். இது ரெண்டாவது கண்டிஷன். இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹை பெர்சன்டேஜ் பிளேயர்ஸில் இப்போ வர 4 பேர் இருக்கிறாங்க. ஹை பெர்சன்டேஜ் பிளேயர்னா 75 to 100ன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 75 to 100, அதாவது 75 to 100ல் இப்போ இந்த இது வரைக்கும் பிளேயிங் லெவலில் விளையாடுறதுக்கான 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த கேஎல் ராகுல் இதில் எந்த அளவுக்குமான ப்ளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் இப்போ சிவிசி இல்லை. ஆனால் கேஎல் ராகுலுக்கு வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் பட்டேல், யாதவ் அக்ஷர் பட்டேல் கிட்ட இருக்கு. ஆனால் இவங்க சிவிசி இல்லாததுனால மேபி இந்த மேட்ச் கேப்டன் இது அவர் பண்ணுறதுக்குனால இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதுக்கு முன்னாடியும் பண்ணாதனால இந்த மேட்ச் அவர் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4ல் நீங்கள் எந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கணும், லீவ் பண்ணலான்னா வின்னிங் ஆகிற டீம் லாஸின் ஆகிற டீம் மாதிரி அந்த மாதிரி தான் நீங்கள் உள்ளேயே பிளேயர்ஸை எடுக்கலாம். இப்போ கேஎல் ராகுல் இதில் மஸ்ட் பிக் மாதிரி வராருன்னா அதே இதில் ஹை பிக்கில் ஒருத்தங்க உள்ளே வரமாட்டாங்க, ஃபெயிலியர் ஆவாங்க. நீங்கள் அதை மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். இப்போ ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசர் இருக்காங்க, இன்னொன்று ஸ்டாய்னிஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் ஒருத்தங்க 2 பேரில் ஃபெயிலியர் ஆகுறாங்க. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வருவார். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அக்ஷர் பட்டேல் 90%. இப்போ 4 பேர் இப்போ ஹை பெர்சன்டேஜ் 90க்கு மேலே இருக்கிறாங்க. இதில் 2 பேர் தான் உள்ளே வருவாங்க, 2 பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இதில் அக்ஷர் பட்டேல் வருவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா 90 தான் பெர்சன்டேஜில் இருந்தாங்க. அதை நான் இந்த இதில் மிஸ் பண்ணியிருந்தேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் ஃப்ரேசர் இந்த இதுலேயும் இருக்கிறாங்க. விசியும் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாய்னிஸ் இவங்களும் இதிலே தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 பேரும் இதில் வருவாங்களா அப்படின்னா அப்படி 2 பேர் இதில் வராங்க, ஃப்ரேசரும் வராங்க, ஸ்டாய்னிஸும் ட்ரீம் டீம் உள்ளே வராங்கன்னா அந்த சிவிசி பார்த்தீங்கன்னா வேற யாருக்காவது போயிடும். இது ஒரு கண்டிஷன். இப்போ உங்களுக்கு ஃப்ரேசரும் உள்ளே வரணும், ஸ்டாய்னிஸும் உள்ளே வருவாங்க அப்படின்னு நீங்கள் டீமை எடுத்தீங்கன்னா அந்த இதில் சிவிசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேற ஒருத்தங்களுக்கு போயிடும். ஏன் அப்படின்னா அந்த இதில் 2 பேரும் லோ பாயிண்டில் இருப்பாங்க, சிவிசி வேற ஆளுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா இப்போ ஃப்ரேசர் இந்த மேட்சை பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஏன் அப்படின்னா ஃப்ரேசருக்கு கொஞ்சம் அந்த ஸ்பின் பண்ணுறதுல அவருக்கு ஒரு த்ரெட்டு உண்டு. ஆனால் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காக அவர் வந்துடுவார். ஏன்னா பவர் பிளே விளையாடுவார். அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே ப்ளே பண்ணாருன்னா அவருடைய ப்ளே பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ உள்ள ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வருவார், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார். ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான் இந்த மேட்சை பொறுத்தவரை ஃப்ரேசர். அப்போ ஸ்டாய்னிஸை நீங்கள் கூட ஒரு இதில் இது பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த இதில் இருந்து அக்ஷர் பட்டேல், ஸ்டாய்னிஸ், ஃப்ரேசர்,
கேஎல் ராகுல், இந்த 4 பேரில் இருந்து நீங்கள் ரிஸ்காக போனீங்கன்னா 2 பேர் எடுக்கலாம் 90ல். அதே மாதிரி நீங்கள் இந்த குல்தீப் யாதவை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். அவங்க செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அக்சர் பட்டேல் இருக்காங்க. நீங்கள் இந்த குல்தீப் யாதவையும் அக்சர் பட்டேலையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். டெல்லி வின் ஆகிற மாதிரியான ஒரு மேட்ச் அமையுது அப்படின்னா நீங்கள் அவங்க 2 பேரையும் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அக்சர் பட்டேலுக்கே நீங்கள் போயிருங்க. ஏன்னா குல்தீப் யாதவ் வந்து பேட்டிங் பண்ணுவாரான்னு கஷ்டம் தான். ஆனால் பவுலிங்கில் விக்கெட் எடுத்தாதான் உண்டு. ஆனால் அக்சர் பட்டேல் பேட்டிங்கும் பண்ணிடுறாரு, பவுலிங்கும் பண்ணுறாரு. ஸோ அக்சர் பட்டேலை நீங்கள் சேஃபாக எடுத்துட்டு அக்சர் பட்டேல், ஸ்டாயினிஸ், ராகுல் கூட நீங்கள் எடுக்கலாம். குல்தீப் யாதவையும் ஃப்ரேசரையும் கூட லீவ் பண்ணலாம். ஆனால் ஃப்ரேசர் எனக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாயினிஸ், இவங்க நம்ம அக்சர் பட்டேலில் யாரையாவது லீவ் குல்தீப் யாதவில் ஒருத்தவங்களை லீவ் பண்ணணும். இந்த இதில் 5 பேரில் மேக்சிமம் 2 பேர் 3 பேர் உள்ளே வருவாங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸோடைய இதுவும் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் தான் இருக்குது. இவருக்கும் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் தான் இருக்குது. இந்த 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த த்ரெட்டு ஒர்க் ஆகும். மேபி இப்போ சப்போஸ் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் அங்கே நல்ல ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ ஒரு ஸ்பின்னர் நல்லா தான் போட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கூட அந்த த்ரெட்டு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி தான். இல்லை ஸ்லோ டவுன் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க மெதுவாக ப்ளே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜ் பிளேயர், மேக்ஸிமம் 50 to 75% அது வித் கிரெடிட்ஸோட தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ 8.5 இதில் நம்ம வந்து வந்து அந்த கிரெடிட் வச்சு அதில் நம்ம பெர்சன்டேஜையும் நான் வச்சு தான் சொல்லுவேன். லோ பெர்சன்டேஜ் வந்தால் எடுங்க, எடுக்காதீங்க, இந்த மாதிரி வச்சு சொல்லுவோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 8.5ல நிக்லஸ் பூரான் ஸ்டப்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்டாயினிஸ் பட்டேலில் ஒருத்தங்களை நீங்கள் எடுத்திருப்பீங்க கண்டிப்பாக. அப்படி ஸ்டாயினிஸ், அக்சர் பட்டேலில் 2 பேரையுமே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த இதில் இருந்து நீங்கள் 2 பேரையுமே எடுக்கக்கூடாது. இந்த இதில் இருந்து இந்த 2 கேட்டகரியிலேருந்து ஒருத்தங்க தான் உள்ளே வருவாங்க. ஸோ நீங்கள் யாரை எடுப்பீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிக்லஸ் பூரானை பொறுத்தவரை அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு த்ரெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டனா குல்தீப் யாதவ், அதே மாதிரி கலீல் அகமது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ நாட்டிஜி, இந்த 3 பேர்கிட்டையும் அவருக்கு த்ரெட்டு இருக்குது. ஆனால் ஸ்டப்ஸு லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அவர் வந்து கொஞ்சம் நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு. ஸ்பின் கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் ஓரளவு வீக்காக இருக்கிறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நல்லாவே ப்ளே பண்ணிடுறாரு. அவர் கொஞ்சம் அவரை வந்து ஒரு ஃபினிஷர் ரோலில் தான் வச்சுருப்பாங்க. சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிரும், இல்லை டெல்லி தோக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 பேரையுமே எடுக்கலாம். இல்லைன்னா இதில் இருந்து ஒருத்தரை தான் நீங்கள் எடுக்கணும். அடுத்து இந்த கலீல் அகமது, முகேஷ் குமார், இதில் எப்படி எடுக்கலாம்னா முகேஷ் குமாரை நீங்கள் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. கலீல் அகமது வந்து பிளேயர் அடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசர், கலீல் அகமது தான் அந்த கேட்டகரியில் 2 பேர் இருக்காங்க. அதில் லோ பெர்சன்டேஜில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலீல் அகமது தான் இருக்கிறாரு. ஸோ இதில் நீங்கள் இந்த கலீல் அகமது எடுக்கிறதே ஒரு பெட்டர் சாய்ஸ் தான். ஆனால் நீங்கள் ஃப்ரேசரை வந்து எடுத்திருந்தீங்கன்னா கலீல் அகமதை விட்டுட்டு நீங்கள் எம் குமார் எடுக்கலாம். இந்த கேட்டகரியிலேருந்து ஒரு 2 to 3 பேர் உறுதியாக வருவாங்க. இந்த கேட்டகரியில் இருந்து மஸ்டாக 2 பேர் வருவாங்க, டீமுக்குள்ளே கண்டிப்பாக வருவாங்க. அதை நம்ம இன்னிங்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பிரிச்சிடலாம். இப்போ இதில் இருக்கவங்க எல்லாம் மேக்ஸிமம் பிலோ ஆவரேஜ் பிளேயர்ஸ் தான். ஆனால் இதில் நல்லா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வார்னர் கூட இந்த இதில் லோ பெர்சன்டேஜில் இருக்கிறாரு. வார்னர் வந்து இந்த மேட்ச் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அவர் கொஞ்சம் லோ பெர்சன்ட்டில் இருக்காரு. ஆனால் இவருக்கு ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், ஒருவேளை இந்த மேட்ச் மேட் ஹென்ரி உள்ளே வராரு, இல்லை அதே மாதிரி ரவி பிஷ்னாய் பாலில் இவர் நிறைய மிஸ் ஆகிறாரு. ரவி பிஷ்னாய் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் இங்கே ஒர்க் ஆகும், செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே ஓரளவு தான் கம்மியாக தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஃபாஸ்ட் தான் நல்லா பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வார்னர் நீங்கள் ஃப்ரேசரை எடுக்கலைன்னா நீங்கள் வார்னரை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லோ பெர்சன்டேஜில் இருக்காரு. கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் இவர் உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ட்ரீம் டீமாவது வருவார். இப்போ டீகாக் வந்து இந்த மேட்ச்க்கு ப்ளே பண்ணுவாராங்கிறதே ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் இருக்குது. ஏன் அப்படின்னா
டிகாக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ நாட்டிஜே, அக்சர் பட்டேல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் இஷாந்த் சர்மா, இப்படி நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இவர் இந்த கிரவுண்டில் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. அப்படி இவர் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் பூரான் டிகாக்கில் ஒருத்தரை எடுத்தால் போதும். ரெண்டாவது, இவர் இப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கேஎம் மேயர்ஸை கொண்டு வருவாங்க. அவரை நீங்கள் மஸ்டாக எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா என் ஸ்டாயினிஸை விட நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் கூட அவர் எடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். இந்த டீமுக்கு எதிராக ஒரு 75 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து நல்லா பண்ணிடுவார். ஸோ இந்த கேட்டகிரியில் இந்த 7.5ல இந்த 3 கேட்டகிரியில் இருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் உள்ளே வருவாங்க. அது எப்படின்னா நீங்கள் பிஷ்னாய் பாண்டியாவை செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. கேட்டிங்களா? டிகாக் உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வேணா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வேணா ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா டிகாக் இல்லாத இதில் கேஎம் மேயர்ஸ் வருவாங்க, அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேக் போரல், பதோனி, யாஷ் தாக்கூர், இந்த 3 கேட்டகரியில் யார் அதிகமாக உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னா இந்த அபிஷேக் போரல் இவர் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. எப்படி வருவார் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஸ்டார்டிங்ல வார்னரோ இதோ நம்ம அந்த பவர் பிளே ப்ராக்ரஸ் சொல்லியிருந்தோம், அதுல ஒருத்தங்க அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி அவுட் ஆகிற மாதிரி நீங்க இந்த பக்கத்துல ஒரு பிளேயரும் அந்த பக்கத்துல ஒரு பிளேயரும் நீங்க லீவ் பண்ணி எடுக்கும் போது இந்த போரலை எடுக்கணும் ஒன்று. அப்புறம் ரெண்டாவதும் இன்னொருத்தர் வர வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா நான் சொல்றேன், பதோனி இப்போ லக்னோவை வந்து டெல்லி டாமினேட் பண்றாங்க. இப்போ டெல்லி வந்து டாமினேட் பண்றாங்க லக்னோவை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இதுல மஸ்ட் பிக் பிளேயர் பதோனி. ஏன் அப்படின்னா அவர் வேகமா ரன்ஸ் ஸ்கோர் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, சுதர்ஷன் மாதிரி. கிட்டத்தட்ட ரைட் ஹேண்டர் சுதர்ஷனே அவர் சொல்லலாம். அவர் அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பார், ரொட்டேஷன் பண்ணிட்டே இருப்பாரு. ரெண்டாவது, இவர் வந்து ஹோம் கிரவுண்டே டெல்லி தான். ஸோ அவருடைய ரன் இந்த பிச்சில் எப்படி அடிக்கலாம், எப்படி போடலாம், இதாகணும்னு டொமஸ்டிக் மேட்சஸ்ல பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அபிஷேக் போரல், பதோனி 2 பேருமே வரலாம். அதாவது இவங்க டாமினேட் பண்றாங்கன்னா போரல் உள்ள வருவாரு. அதே மாதிரி டெல்லி டாமினேட் பண்றாங்கன்னா பதோனியை நீங்க மஸ்டா எடுத்துருங்க. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து மேக்சிமம் 3 பேர் உள்ள வருவாங்க. நம்ம அந்த கேட்டகரி வைஸ் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் பிரிக்கும் போது அதை கரெக்டா வருவாங்க. வார்னரு, இப்போ எல்எஸ்டி டெல்லி டாமினேட் பண்றாங்கன்னா பதோனி, அதே மாதிரி பாண்டியா, பிஷ்னாயை இந்த இன்னிங்ஸ் வைஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. இல்ல பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற, அதாவது பாண்டியாவும் அதே கண்டிஷன் தான். ஒருவேளை டாமினேட் பண்ணா ஒரு பேட்டிங் வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டாமினேட் பண்ணும்போது அப்படி நீங்க பிளேயர்ஸை எடுக்கலாம். இப்போ இது எல்லாமே லோ கிரெடிட்ல இருக்கிற லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான் இவங்க எல்லாம். இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நியூ என்ட்ரி உள்ள வருவாங்க. லக்னோக்கும் வருவாங்க, டெல்லிக்கு வருவாங்க, லாஸ்ட்ல இருந்து வராங்க. முக்கியமான மேட்ச் லக்னோல கேஎம்ஏஎஸ் கொண்டு வருவாங்க, இல்ல மணிஷ் எம் யாதவ் கொண்டு வருவாங்க, இல்ல இந்த எம் யாதவ் கொண்டு வர ஒரு வாய்ப்பு இருக்கு. எம் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாரு. ஒருவேளை மேபி அவருக்கு பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு அவர் ஃபிட்டா இருந்தா அவருக்கு கொண்டு வருவாங்க, இல்ல எஸ் ஜோசப்பை கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மேட்ச் அவங்களுக்கு பவுலிங் வந்து அவங்கள வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி வின் பண்ணணும். ரன் ரேட் அதிகம் இல்லை, பேட்டிங் அதிகமாக அடிச்சு வின் பண்ணணும். கம்மியான ரன்ல வின் ஆனா பிரயோஜனம் இல்லை. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பவுலிங்கையும் ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த எஸ் ஜோசப் உள்ள வராரு, இல்ல எம் யாதவ் உள்ள வராருன்னா இப்போ நியூ என்ட்ரில இப்ப 2 பவுலர் ஒரே டீம்ல வராங்கன்னா ஒருத்தங்க ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க அந்த பிளேயரை பிக் பண்ணணும். இப்ப எம் யாதவா 4 ஓவர் போடுவாங்க, அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இஷாந்த் சர்மா வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் பிளேயர். அவரு இந்த கேட்டகரியில நீங்க இஷாந்த் சர்மாவை ஒரு மஸ்ட் பிக் மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சாய் ஹோப்பு குடால எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து சாய் ஹோப்பை வந்து நீங்கள் எந்த மாதிரி எடுக்கணும்னா, டெல்லி டாப் ஆர்டர் எல்லாம் அவுட் ஆயிரும், இல்லை எல்எஸ்டி இந்த மேட்ச் வின் ஆவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் சாய் ஹோப்பை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இல்லை எல்எஸ்டியை டிசி டாமினேட் நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹூடா பதோனியில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். நீங்கள் 2 பேரையுமே எடுக்க வேண்டாம். ஏன் சாய்ஸ் கேட்டால் பதோனியை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் ஹோம் கிரவுண்ட் பிளேயர், அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ சாய் ஹோப்பை நீங்கள் வந்து கூட அபிஷேக் போரலுக்கு பதிலாக நீங்கள் எடுக்கணும் எடுத்தா. ஏன்னா ஏன் அப்படின்னா இப்போ
டாப் ஆர்டரில் வந்து 2 பேர் அவுட் ஆகிறாங்கன்னா இவர் சாய் கோப் அதுக்கப்புறம் வருவார். ஆனால் இவருடைய ரீசன்ட் ஃபார்ம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இன்னிங்ஸில் இவர் ப்ளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து எப்படியும் உங்களுக்கு ஒரு 3 பேர் உள்ளே வருவாங்க. 3 to 2 பேர் மஸ்ட் பிக்கில் உள்ளே வருவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அதில் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னா இஷாந்த் சர்மா வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஆர் சலாமை செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. இந்த ஆர் சலாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துட்டு இருக்கு. எம் யாதவ் பண்றாருனாலும் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸை இந்த பிச்சை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் வர ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து மஸ்ட். இப்போ இந்த இதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா இதில் சேஃப் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஃப்ரேசர் ஸ்டாய்னஸ் இந்த மாதிரி எடுப்பாங்க. இது வந்து நீங்கள் ஸ்மால் லீகுக்கு வந்து கொடுத்துடலாம். ஆனால் கொஞ்சம் கிராண்ட் லீகுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக போகிறீங்க அப்படின்னா பூரானுக்கு கொடுத்து பாருங்க. பூரானுக்கு த்ரெட்டு இருக்குது. ஆனால் பூரானை நீங்கள் எப்படி வச்சு எடுக்கணும்னா அதாவது ஒரு 2 பேட்ஸ்மேனை நீங்கள் வந்து லீவ் பண்ணிவிட்டு பூரானை நீங்கள் எடுக்கணும். அதே கண்டிஷன் தான் ஸ்டப்ஸுக்கும். இப்போ ஒரு அபிஷேக் போரல் வார்னர் இவங்களெல்லாம் லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டப்ஸை வச்சு அந்த மாதிரி சிவிசி கொடுக்கலாம். ஸ்டப்ஸுக்கு மேக்ஸிமம் செகண்ட் இன்னிங்ஸ் கொடுத்து பாருங்க. அதே மாதிரி ஃப்ரேசர் ஹிட் ஆர் ஃப்ளாப் சொல்லியிருக்கோம். ஒன்று அடித்தா அவர் பெருசாக அடிப்பார், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார். ஸோ அதே கண்டிஷனில் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு ரிஸ்க் சிவிசி நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாய்னிஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சிவிசி கொடுங்க. அதே கண்டிஷன் தான் அக்சர் பட்டேலுக்கும். ஏன்னா அவர் பவுலிங் பண்ணவும் செய்கிறாரு, பேட்டிங்கும் பண்ணுறாரு. ஸோ ஆனால் இந்த 2 பேருமே உள்ளே வர்றாங்க அப்படின்னா இப்போ அக்சர் பட்டேலும் வராங்க, ஸ்டாய்னிஸும் உள்ளே வராங்கன்னா இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க வருவாங்க, இல்லை 2 பேருமே வராமல் கூட போயிடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 50 above தான் இருக்காங்க. ஸோ நம்ம பிளேயர்ஸை லீவ் பண்ணி போனாதான் நமக்கான அந்த இது கிடைக்கும். எம் குமாரை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து சிவிசி கொடுங்க. கேஎல் ராகுல் வந்து இந்த மேட்ச் நல்லா ப்ளே பண்ணதுக்கான ஒரு சில வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சிவிசி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வார்னருக்கு வந்து நம்ம ரிஸ்க் சொல்லியிருந்தோம் இல்லையா? வார்னர் வந்து இவங்க இந்த சில பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட சில பவுலர்ஸ் கிட்டலாம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் இந்த மாதிரிலாம் அவுட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பதோனிக்கு ஒரு விசி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா டெல்லி வின் ஆகிற டீம் மாதிரி வச்சு டாப் பிளேயர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதில் இவரை கொண்டு வந்து விசி கொடுத்து ட்ரை பண்ணி பண்ணுவார். அதே மாதிரி அபிஷேக் போரலுக்கு வந்து விசி வந்து டெல்லி வின் ஆகிற மாதிரியான டீம் வந்து உருவாக்கி அதில் கொடுத்து பாருங்க. வார்னருக்கு வந்து ஒரு ரிஸ்க் சிவிசி தான், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ரிஸ்க் சிவிசி தான். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரீம் டீம் அளவுக்கு வர்றதுக்கு இன்னைக்கு அவருக்கு உறுதியான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் மேட் ஹென்ரி வரலனா, இப்போ ஒரு வேளை மேட் ஹென்ரியும் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா கொஞ்சம் அவரை சிவிசி இல்லாமல் டீம்ல மட்டும் எடுத்து வைங்க. அதே மாதிரி டிகாக்கு கேஎம்ஏஎஸ் வந்தாருன்னா மஸ்டா ஒரு சிவிசி கொடுத்து எடுத்துருங்க. அந்த இதில் நீங்கள் ரிஸ்கா ஸ்டாய்னிஸை கூட லீவ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டாய்னிஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 பேரில் ஒருத்தங்க மேபி ஃபெயிலியர் கூட ஆகலாம். ஸோ ஒருத்தங்களை நீங்கள் டீமில் எடுக்கலாம். அப்படி 2 பேரும் எடுக்கிறீங்கன்னா லக்னோ வின் ஆகிற மாதிரி ஃபேவரா டீம் வந்து ரெடி பண்ணுங்க. பிஷ்னாய் இல்லை, நவீன் உலகுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா சிவிசி கொடுங்க. ஆனால் நவீன் உலகுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொடுக்கும்போது இப்போ சப்போஸ் மேட் ஹென்ரி உள்ள வராருன்னா, நவீன் உலகுக்கு பதிலாக உள்ள வராருன்னா அவர் சிவிசி வருவாரா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ 50% கீழே மேக்ஸிமம் பேட்டிங்னா 4 to 5 வைங்க. பவுல் 4 போதும். ஆனால் 5 வந்து வச்சா நம்மளுக்கு அந்த பிளேயர்ஸ், இப்போ நம்ம லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வர யாரெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த இஷாந்த் சர்மா வந்து அவங்க டெல்லி கிரவுண்டு பிளேயரு, ஆர் சலாம் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போடுறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னிங்ஸ் வைஸாக பிரித்தா மட்டும்தான் அந்த பிளேயர்ஸ் வந்து கிடைப்பாங்க. அதே மாதிரி வின்னிங் ஆகிற டீமுக்கு வச்சு நம்ம டீம் எடுக்கணும். இப்போ நம்ம பதோனி வந்து லாஸ் ஆகிற டீமில் எடுங்க. அந்த மாதிரி தான் அந்த லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸும் சரி ஹை பெர்சன்டேஜ் பிளேயர்ஸும் வருவாங்க. எல்லா இதுலேயும் சும்மா எடுத்தால் வரமாட்டாங்க. அதே மாதிரி இப்போ பவுலிங்குக்கு சப்போர்ட் ஆகிறப்போ 6 பிளேயர்ஸ் வந்து எடுத்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.